தண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த அம்மா வந்து வாயை மாத்திரம் தொடச்சிட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க, உங்க பேர் என்ன காவேரியா? ஜப்பானில் இருக்கக்கூடிய நடிகர் நெப்போலியன் அவங்க வீட்டுக்கு திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி அவங்க சமீபத்தில் போயிட்டு வந்திருக்காங்க. நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவர். அங்கே பிஸ்னஸ், விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு 2 பசங்க. பெரிய பையன் தனுஷுக்கும் அக்ஷயாங்கிற பொண்ணுக்கும் சில மாதங்களுக்கு முன்னால் ஜப்பானில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பையன் தனுஷ்க்கு ஜப்பான் ரொம்ப பிடிச்ச நாடு அப்படிங்கிறதுனால அங்கே கல்யாணம் பண்ணாங்க அவங்க. அதனால் அங்கே மகனோட அப்பப்போ வந்து தங்குறதுக்காக ஜப்பான்லேயே ஒரு வீடு வச்சிட்ருக்க நெப்போலியன். அந்த வீட்டுக்கு தான் திமுக எம்பி கனிமொழி இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கே வீட்டுக்கு வந்து புது மாப்பிள்ளை தனுஷையும் அக்ஷயாவையும் வாழ்த்தியிருக்காங்க. நெப்போலியன் திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர். இது பற்றி நடிகர் நெப்போலியன் குறிப்பிடும்போது, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய என்னுடைய அரசியல் குரு தலைவர் கலைஞர் அவங்களோட பொண்ணு திருமதி கனிமொழி அவங்க ஒரு வார காலம் ஜப்பானுக்கு வந்திருக்காங்க. 4 நாளைக்கு முன்னே ஜப்பானோட இந்திய தூதுவர் திரு சிவி ஜார்ஜ் அவங்க வந்து கொடுத்த விருந்தில் தெலுங்கானா மாவட்டத்தோட முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி, அப்புறம் கனிமொழி எம்பி, அப்புறம் நான், இவங்க எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி திருமதி கனிமொழி அவங்க என்னுடைய வீட்டுக்கு, நாங்கள் ஜப்பானில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்கு வருகை தந்து தனுஷையும் அக்ஷயாவையும் வாழ்த்துனாங்க. ரொம்ப சந்தோஷம்னாங்க. கலைஞர் அவங்க பற்றியும் எங்களோட பழைய நினைவுகள் பற்றியும் சில மணி நேரம் நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துட்டோம். ரொம்ப மனசு நிறைவாகவும் மகிழ்ச்சியோடும் இருக்கேன் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.